நாம் கடந்த வாரத்தில் வரைக்கும் தொடர்ச்சியாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு அவுட்லைன் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இன்னும் அநேக விஷயங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நாம் இதுவரைக்கும் கேட்டது எல்லாமே ஒரு அவுட்லைன் மட்டும்தான். பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா தியானிப்போம். அதற்கு முன்பதாக தேவனுடைய ராஜ்யமாக தேவன் எப்படி நம்மை இன்றைக்கு அவர் அழைத்து நம்மளை உருவாக்கி கொண்டு வருகிறார், காணக்கூடாத பரலோக ராஜ்யத்தை காணக்கூடிய தேவனுடைய ராஜ்யமாகிய சபையின் மூலம் அவர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அப்படித்தான் ஆதாமை கொண்டு அவர் வெளிப்படுத்த விரும்பினார். அங்கே ஆதாம் தோற்று போனார். அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக தேவன் அதை வெளிப்படுத்த விரும்பினார். அவர்களும் கீழ்ப்படியாமல் போனார்கள். இப்பொழுது சபையை தேவன் சேர்த்திருக்கிறார். இன்றைக்கு நாமும் அவரை வெளிப்படுத்துகிற, அவருடைய சித்தத்தை செய்கிற அவருடைய ராஜ்யமாக தேவன் இந்த பூமியிலே நம்மளை வைத்திருக்கிறார். ஆதி முதல் தேவனுடைய சித்தம் என்னவென்றால், ஆதாமின் மூலமாக தேவன் தன்னை எல்லாருக்கும் வெளிப்படுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால், ஆதாமின் மூலமாக தேவன் இந்த பூமி என்ன செய்யணும்? ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான். தேவனோடு கூட எந்த அளவுக்கு நாம் ஐக்கியமாக இருக்கிறோமோ, அவரோடு உள்ள அந்த உறவிலே எப்படி நாம் உண்மையாக இருக்கிறோமோ அதை வைத்துத்தான் நம்முடைய ஆளுகை தீர்மானிக்கப்படும். தேவனுக்கும் ஆதாமுக்கும் இருக்கிற அந்த உறவு சரியாக இருந்த வரையில் அவன் எல்லாவற்றையும் என்ன செய்தான்? ஆண்டு கொண்டான், ஆளுகை செய்தான். தேவனோடு உள்ள அந்த உறவிலே விரிசல் வந்த பிறகு என்ன ஆகி போடுது? அவன் ஆளுகை செய்யவில்லை, மாறாக அவன் அடிமையாகிவிட்டான். பிசாசு அவன் என்ன செய்தான்? ஆளுகை செய்தான். அப்போ ஆதி முதல் கொண்டே தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிராக யாரு செயல்பட்டு கொண்டு வருகிறா? சத்தமா சொல்லுங்க. பிசாசு. யாரு? பிசாசு. அப்ப தேவனுடைய ராஜ்யம் ஒன்று அப்படி இருக்குன்னா, அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா என்ன கிரியை செஞ்சிட்டு இருக்கு? பிசாசினுடைய ராஜ்யம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இது இப்போ இல்லை, ஆதியாகமம் 1லேயே முதல் வசனம் நீ வாசித்தாலே நீங்க பார்க்கணும். முதல் வசனம் என்ன? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கி. அடுத்த வசனம் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தில் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் அப்ப ஆவியானவர் இருக்கிறாரு. அப்ப என்னவும் அங்க இருக்கு? இருளும் இருக்கிறது. அப்ப பிசாசு அங்க இருக்கிறான். அப்ப பிசாசு எதுக்கு அங்க இருக்கிறான்? அப்ப அதுக்கு முன்னாடி எங்க இருந்தான்? அப்ப நம்ம இதெல்லாம் படிக்கணும். அப்ப 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கு இடையிலேயே ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமா, அதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். இப்போ ஆதி முதல் கொண்டே தேவன் மனுஷனை ஆளுகை செய்ய வேண்டும், மனுஷன் மூலம் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வர வேண்டும். அதற்கு அப்போசிட்டா பிசாசும் மனுஷனை என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்ன வரைக்கும் உலகத்தின் அதிபதி நம்ம யாரை தான் சொல்கிறோம்? பிசாசு தானே சொல்கிறோம். இன்றைக்கும் அநேக மனிதர்களை பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான், ஆளுகை செஞ்சுட்டு தானே இருக்கிறான். இப்போ சபையை இயேசு ஆளுகை செய்கிறார். உலகத்தை யார் ஆளுகை செய்கிறது? பிசாசு ஆளுகை சார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் சொன்னால் அதற்கு ஆப்போசிட்டா இன்னைக்கும் பிசாசு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? கிரியை செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு பூமி தான், 2 விதமான வல்லமைகள் போராடுகிறது. நான் சொல்ல புரியுதா? இங்க நீங்க சயின்ஸில் காஸ்மோஸ் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. காஸ்மோஸ்னா என்ன? இந்த உலகம், பிரபஞ்சம், யூனிவர்ஸ், வேர்ல்டு. ஒரு பூமியில் 2 விதமான உலகம் செயல்படுகிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசினுடைய ராஜ்யம். தேவனோ மனிதனை ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், பிசாசும் மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஸோ 2 விதமான வல்லமைகள் மனிதனை ஆதிக்கம் செலுத்துவதற்கு போராடி கொண்டிருக்கிறது. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, தேவன் மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இதற்குத்தான் சகலத்தை உண்டாக்கினார், மனுஷனை உண்டாக்கினார். இப்போ மனிதனை பிசாசு ஆளுகை செய்வது தேவனுடைய சித்தம் அல்ல. பிசாசு
வானத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்டான் இல்லைங்களா? அவன் தன்னை உயர்த்தினான், சிங்காசனத்திற்கு தன்னை உயர்த்தினான். நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன் இருதயத்திலே சொன்னான். அவனுடைய ஆசை அங்கே ஆளுகை செய்யணும்னு, அது நடக்கலை. அது எங்கே என்ன செஞ்சிட்டாரு? தள்ளிட்டார். இப்போ இங்கே வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறான்? இந்த உலகத்தை ஆளுகை செய்யணும். ஸோ இப்போ இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ரெண்டு விதமான ராஜ்யங்கள் இந்த பூமியில போராடி கொண்டிருக்கிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசனுடைய ராஜ்யம். சரி, இந்த ரெண்டு விதமான ராஜ்யத்தில் நம்ம ஏற்கனவே எந்த ராஜ்யத்தில் இருந்தோம்? பிசாசனுடைய ராஜ்யத்தில் தான் இருந்தோம். இப்போ எந்த ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை வரவழைத்தவர். அப்போ இந்த பிசாசுக்கு பல பேர் இருக்கிறது. இப்போ தேவன் எப்படி கிரியை செய்கிறாரு நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்படியே தான், அதே போல தான் பிசாசு என்ன பண்ணுறான்? கிரியை செய்யணும். இப்போ தேவன் எப்படி இருக்கிறார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவி இப்படி கிரியை செய்கிறார் இல்லைங்களா? மனுஷனை மீட்பதற்காக. அதே போல மனுஷனை அழிப்பதற்காக மூணு விதத்தில் பிசாசும் செயல்படுகிறான். ஒன்று வலு சர்ப்பம், இன்னொன்று அந்தி கிறிஸ்து, இன்னொன்று கள்ள தீர்க்கதரிசி. இவங்க இப்படி மூணு பேரோ அது போல் அவங்களும் அதே போல் அவர்கள் பிரிந்து செயல்படுகிறார்கள். இது மட்டும் கிடையாது, பலவிதமான ஒரு ராஜ்யத்தில் நான் சொன்னேன் பாருங்க, பிரைம் மினிஸ்டர், கேபினட் அமைச்சர், அதன் பிறகு மந்திரி, எம்எல்ஏ இப்படிலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆர்டர். அப்படி தானே இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார். அதே போல தான் பிசாசும் அவன் ஆளுகை செய்கிறான். நீங்கள் வாசித்து பாருங்கள், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. இங்க என்ன இருக்குது? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அப்படி தானே இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் அல்ல. மாம்சத்தோடு இரத்தத்தோடு இங்கே போராட்டம் இல்லைன்னு வருது. ஆக்சுவலி மாம்சத்தோடு நமக்கு போராட்டம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? வேதம் என்ன சொல்லுகிறது? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ நம் மாம்சத்தின்படி நடப்பதற்கு மாம்சத்திற்கு கடலாணிகள் அல்லவே. ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழைத்தால் பிழைப்பீர். இதெல்லாம் ரோமர் 8 இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஸோ அப்போ மாம்சத்தோடு என்ன இருக்கிறது? போராட்டம் இருக்கிறது. அப்புறம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்லன்னு இருக்கு. ரத்தத்தோடும் நமக்கு என்ன இருக்கு? போராட்டம் இருக்கு. ரத்தம்னா என்ன? நம்முடைய குணங்கள், கேரக்டர்ஸ், நம்முடைய சுபாவம். ரத்தத்தில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம சுபாவம். அப்பாவுக்கு இருக்கிற சுபாவம் அப்படியே வருது. யாருக்கு வருது? பிள்ளைக்கு வருது. எப்படி வருது? எப்படி எதன் மூலமாக வருது? ரத்தத்தில் வருது. அப்போ கோபம் வருதுன்னா அப்படியே அவரும் எப்படி இருப்பார்? கோவப்படுறவனாக தான் இருப்பார். அது மாதிரி ஸோ நம்முடைய ரத்தத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர் இருக்குது. அது போகிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவரால் நாம் நடப்பிக்கப்பட்டால் அதை நம்ம என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். அதுக்கு தான் ஆவியானவர் அனுப்புனதே. நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆவிக்கேற்ற மாளிகையாக நம்மளை கட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்கள், நம்ம ஒவ்வொரு ஜீவன் உள்ள கற்கள் நம்ம அவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். நம்மை வைத்து தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அங்கே மாளிகையை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஒப்பு கொடுக்கணும்னா நம்ம இருக்கிறதை நம்ம அப்படியே நம்மளை வச்சு கட்ட முடியாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கல்லை வச்சு வீடு கட்டுவாங்க? இன்றைக்கி செங்கல் இருக்குது, அளவுல கல் இருக்குது, அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணிடுறோம்? கட்டிடுறோம் உடனே. ஆனால் அந்த காலத்தில் கற்கள்லாம் எந்த கற்களை வச்சு கட்டுவாங்க? கருங்கல்லை தான் வச்சு. இப்போ கருங்கல் எங்கேருந்து எடுப்பாங்க? மலைகள்லேருந்து எடுப்பாங்க இல்லையா? ஸோ மலைகள்லேருந்து கல்லை நீங்கள் வெட்டி எடுத்தால் ஒவ்வொரு கல் எந்த மாதிரி இருக்கும்? ஒரே சைஸில் இருக்காது எந்த கல். அப்போ ஒவ்வொரு கல் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அப்படியே கொண்டு வந்து வீடு கட்ட முடியுமா? அப்போ அந்த கல்லை என்ன பண்ணணும்? அதை என்ன பண்ணணும்? உளி வச்சு அடித்து அந்த அப்படியே அழகாக சைஸ் பண்ணி அப்புறமா தான் என்ன பண்ண முடியும்? அது மாதிரி நம்மளாம் ஒவ்வொரு கற்கள் ஒவ்வொரு மாதிரி இருப்போம். அப்படியே அந்த கல்லை தூக்கிட்டே வர முடியாது. அது கையை காலை கிழிச்சிருமா இல்லையா? ஏன்? அந்த கல் அந்த சைஸில் தான் இருக்கும். அதுபோல் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்கள், ஒவ்வொரு சுபாவம். கிட்ட போனாலே கிழிச்சிருது, அந்த மாதிரியான சுபாவம்.
கிட்ட நெருங்கவே முடியாது, அப்படியே வச்சு வீடு கட்ட முடியாது. கர்த்தர் அப்படியே கொஞ்சம் லைட்டாக செதுக்குவார். அப்போ ஒரு சில கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும். அழகாக நம்மளை செதுக்கி சைஸ் பண்ணாதான் நம்மளை போய் என்ன பண்ண முடியும், கட்ட முடியும். ஏன் தெரியுதா? 2000 வருஷம் ஆகுது ஆண்டவர் நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி விட்டு வருவேன்னாரு. ஏன் எவ்வளோ நாள்? ஒரே வார்த்தையில் உலகத்தை உண்டாக்கினவர் தானே அவரு. அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல, அது உங்களை கொண்டு கட்டுகிறார். அப்போ நம்மளே ஒப்பு கொடுக்கணும். நமக்கு இருக்கிற சுபாவங்கள் நான் சொன்ன பார்த்தியா, இப்போ இதெல்லாம் மாற வேண்டும். சில பேருக்கு வெறுப்பு இருக்கோ, கசப்பு இருக்கோ, பகை இருக்கோ, உள்ள நிறைய சுபாவங்கள் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடனே என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் மாற முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த சபைக்கு உள்ளே கொண்டு வரார் ஆண்டவர். சபைக்கு உள்ளே உங்களை கொண்டு வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள கற்களாக தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரா, மாற்றி கொண்டு வருகிறார். அவர்தான் மூளைக்கல், சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகள் அஸ்திவாரம், நீங்கள் தான் யாரா, ஜீவன் உள்ள கல். அல்லேலூயா. இப்போ அவர் மேல் நீங்கள் கட்டி எழுப்பப்பட்டு வருகிறீர்கள். இப்போ நம்ம இங்க என்ன வாசிச்சோம், ரத்தத்தோடும் அப்ப நமக்கு என்ன இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. அதையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும். அடுத்தது வேற இடத்துல பாருங்க, போராட்டம், துரைத்தனங்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கவர்மெண்ட் துரைத்தனங்கள். அடுத்தது அதிகாரங்கள். முதல்ல இருந்து படிங்க. அல்ல, மாத்திரம் அல்ல, அங்க மாத்திரம் போட்டுங்க, மாத்திரம் அல்ல, அதோடையும் போராட்டம் இருக்கு. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். இப்ப இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குது. ஒண்ணு, நமக்கு எதிராகவே நாம் போராடி ஜெயிக்க வேண்டும். அதான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு உள்ள ஒரு போராட்டம். இதை ஜெயிச்சுட்டு அடுத்தது நமக்கு எதிராக இத்தனை வல்லமைகள் என்ன பண்ணிட்டு இருக்குதான், செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம ஜெயிக்காவிட்டால் நாம் பிசாசு என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய கேரக்டரை, நம்முடைய சுபாவத்தை நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ஜெயிக்க வேண்டும். அப்பதான் நாம யாரை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். சோ இத்தனை விதமான வல்லமைகள் போராடுகிறது. இதுதான் சாத்தானுடைய ராஜ்யம். ஒரு பக்கம் யாருடைய ராஜ்யம் என்ன இருக்கிறது பூமியில, தேவனுடைய ராஜ்யம். இன்னொரு பக்கம் எது செயல்பட்டு கொண்டிருக்கிறது, பிசாசினுடைய ராஜ்யம் செயல்படுகிறது. எப்படி செயல்படுகிறது அதுதான் இந்த வசனத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா. இங்க அந்தகார லோகாதிபதி அப்படின்னு இருக்குதுங்களா. அந்தகார லோகாதிபதினா என்ன, த பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அந்தகாரம்னா இருள், அந்தகாரம்னா என்ன, இருள். லோகாதிபதினா உலகத்தின் அந்தகார உலகத்தின் அதிபதி. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இயேசு சொல்றாரு, நான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்ப அவன் எதுக்கு அதிபதியா இருக்கிறானா, இவர் யாரா? யோவான் 8:12 சொல்லுகிறது, நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். நீங்களும் எப்படி இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருங்கள். இப்போ இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, ஆதியாகமம் 1 ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படியே யோவான் 1 வந்தீங்கன்னா, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. யோவான் 1 அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க. ஜீவன் இருந்தது, ஒளியா இருந்தது. பாத்தீங்களா, அந்த ஒளி இருளிலே, எந்த இருளிலே பிரகாசிக்குது? இந்த உலகம் அந்தகார லோகாதிபதியா இருக்கிற பிசாசு இருக்கிறான். சோ அவன் எல்லாரையும் இருளிலே அடைத்து வைத்திருக்கிறான். இப்ப இவர் யாரா? 5வது வசனத்தை வாசிங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, அதை மேற்கொள்ள முடியவில்லை. இப்ப எவ்வளோ இருள் இருக்கட்டுமே, வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியுமா? வெளிச்சம் இல்லை என்றால் அங்க என்ன இருக்கும், இருள் இருக்கும். வெளிச்சம் வந்தா அங்க என்ன இருக்க முடியாது, இருள் இருக்க முடியாது. அப்ப இருள் இருந்தது, ஆதியாகமத்திலேயே ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னாரா. அடுத்தது பாருங்க, இருள் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து வராரு, நானே உலகத்திற்கு
வெளிச்சமாயிருக்கிறேன். சோ அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதா, ஆனா இருளானது அந்த ஒளி என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியவில்லை. இப்போ அவர் ஒளி, அவர் வெளிச்சம், நீங்க எல்லாம் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்ப நீங்களும் யாரு தான் உலகத்துக்கு? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்போ உங்களுடைய வெளிச்சத்தை கண்டு இருளிலே இருக்கிற பிசாசின் புடியில் இருக்கிற ஜனங்கள் உங்களிடத்திலே வர முடியும், வருவார்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வெளிச்சம் எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க. உங்களுடைய வெளிச்சம் பிரகாசமா இருக்கணும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, விளக்கை கொளுத்தி நீங்க எதை வச்சு மூடி மரக்கால என்ன பண்றீங்க? மூடிடுறீங்களப்பா. அது என்ன செய்யாது? இப்ப நீங்க வெளிச்சம் எல்லாருக்கும் வரணும், அப்ப எதை எடுக்கணும்? மூடி வச்சிருக்குது. அப்போ உங்களை எது மூடி வைக்குது? உங்களை எப்படி அழுத்தி எது வைக்குது? உங்களை எப்படி எது உங்களை அப்படியே உட்கார வைக்குது? உங்களை எழும்ப விடாத அளவுக்கு எது உங்களை அழுத்து கொண்டிருக்கிறது? தூக்கி எறியுங்கள். உங்களை சுற்றி பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு உங்கள் வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்க வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. இப்போ இருள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய அர்த்தம், அதாவது எபிரேய மொழியில மூல பாஷையில இருள் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம், மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறியாமை. நீங்க நோட் பண்ணி வச்சீங்க, மறந்துடாது. வெளிச்சம், ஆண்டவர் சொல்றார் வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னாரா? அப்ப வெளிச்சம் என்றால் ஊரா அப்படின்னு வரும் எபிரேய மொழியில. வெளிச்சம் என்றால் அறிவு. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வசனத்தை வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற, நல்லா கவனிங்க, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் கண்களை மனதை குருடாக்கிறார். அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்க இருள்னா என்ன அர்த்தம்? அறியாமை. வெளிச்சம்னா என்ன? அறிவு. இப்போ இருள் வெளிச்சம் ரெண்டும் போராடி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள், அதனால ஆண்டவர் சொன்னார் சத்தியத்தை அறிவீர்கள். அப்போ பிசாசு நாம் எந்த அளவுக்கு அறியாமையில் நாம் இருக்கிறோமோ அதுவரையில் நம்ம அவன் பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நம்மளை அவன் வஞ்சித்து கொண்டே இருப்பான். இப்போ நம்முடைய வேலை என்ன செய்யணும்? அப்போ சத்தியத்தை அறிந்து கொள்வது. அப்போதான் நீங்க என்ன பண்ண முடியும்? விடுதலை ஆக முடியும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறது, அப்படி அதே போல அதற்கு எதிராக பிசாசினுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறது, எப்படி அது கிரியை செய்கிறது அப்படி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது அவரே சொல்றாரு. வாசிங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. குருடும் ஊமையானவன் பேசவும் காணவும் தக்கதாக ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ, பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே. இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு? இப்ப அவங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? இவர் எப்படி பிசாசு துரத்துறாரா? பெயல்செபூலினாலே இவர் என்ன பண்றார்? பிசாசுகளை துரத்துகிறார். பெயல்செபூப் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னேன் இல்லைங்களா, பல பேர் இருக்குது பிசாசுக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, வலு சர்ப்பம், சாத்தான், பிசாசு, அது மாதிரி தான் இது பெயல்செபூப் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் அதாவது அசுத்தங்களின் மேல் இருக்கிற ஈக்களின் தலைவன் அப்படின்னு அர்த்தம். பெயல்செபூல், பெயல்செபூப் அப்படி சொன்னா லார்ட் ஆஃப் ஃப்ளைஸ், ஈக்களின் தலைவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அசுத்தங்களில் இருக்கக்கூடிய. அப்ப பிசாசினுடைய தலைவனினா, அதனால தான் இவர் என்ன பண்றாரு? பிசாசு அப்படின்னு இயேசுவையே அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு தான் இயேசு அதை தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, தனக்கு தானே பிசாசை துரத்திட்டா
பிசாசினுடைய ராஜ்யம். அந்த வசனத்தை வாசிங்க. சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் பாழாய் போகும், சாத்தானை சாத்தான் துரத்தினால் அவனே தனக்கு பிரிவினை செய்கிறவனாய் இருப்பான். அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருங்க? சாத்தானும் ஒரு ராஜ்யம், அவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில அவன் கட்டி கொண்டு இருக்கிறான். ஆனால் அவன் எப்படி இருக்கிறானா? சாத்தான் ரொம்ப சொல்லுங்களேன். அப்ப நீங்க கவனிக்கல. சாத்தான் எப்படி இருக்கிறான்? எல்லாரும் சாத்தான் கூட்டம் எல்லாம் எப்படி இருக்கு? நீங்க இப்ப வாசிச்சீங்களே, எபேசியர் 6 12வது வசனத்துல வாசிச்சீங்களே, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றா இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்க எத்தனை பேர் ஒன்னா இருக்கிறீங்க? குடும்பத்துல, சபையில எத்தனை பேர் ஒன்னா இருக்கிறீங்க? சாத்தானு கூட எப்படி இருக்கிறா? இப்ப சண்டை வந்துருச்சு குடும்பத்துலன்னா முதல்ல யாரை குறை சொல்லுவீங்க? சாத்தான் தான். சாத்தான் சொல்லுவான், டேய் நாங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கிறோம், எங்ககிட்ட வந்து கத்துக்கோ அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். அப்படிதானே? அப்ப காரணம் என்ன? நம்ம எல்லாத்துக்குமே பொதுவா சாத்தான், அது வேற விஷயம். எனக்கு பிரிவினை வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், சாத்தான் கூட எப்படிதான் இருக்கணானா? ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எப்படி இல்லை, அவங்க பிரிந்து இருப்பது இல்லை, சேர்ந்தே செயல்படுகிறார்கள். அவங்க எல்லாரும் ஒன்னா. அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன? மனுஷனை அழிப்பது. அதுக்கு தான் அவங்க செயல்படுறது. அவங்க அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், எந்த நேரத்திலையும் எந்த விதத்திலேயும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நீங்கள் சபை மக்கள் எப்படி இருக்கணும்? ஆமா. எங்க அங்க பிரிவினை செயல்பட ஆரம்பிக்கிறதோ அப்ப என்ன அர்த்தம்? அங்க யாரு கிரியை செஞ்சிட்டு இருக்கிறது? பிசாசானவன் கிரியை செய்கிறான். இப்போ நான் சொன்ன அதுதான் அந்தகாரம், இருள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அறியாமை. இப்போ ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்கள். என்னுடைய ஜனங்கள் பிசாசினால் பாவத்தினால் அவர்கள் அழிந்து போகிறார்களே அப்படின்னு ஆண்டவர் அங்க சொல்லல. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரம். என்ன சொல்றாருங்க? என் ஜனங்கள் அழிந்து போவதற்கு சாத்தான் காரணம் அல்ல, பிசாசு அல்ல, பாவம் அல்ல. எது? அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். அதே 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. பலியை அல்ல, எதை விரும்புகிறேன்? பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். நீ அறிவை வெறுத்தாய், நானும் உன்னை வெறுத்தேன். அததான் இங்க ஆண்டவர் சொல்றார். நீ வேதத்தை வெறுத்தாய், நானும் உன்னை வெறுத்து விட்டேன். காரணம் என்ன? அழிந்து போவதற்கு, அழிவு வருவதற்கு எது காரணமா இருக்கதான்? இப்போ அறியாமை. அப்போ நாம் என்ன செய்யணும்? இப்போ வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு அறிந்து கொள்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரை நீங்க முழுசா அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்களேன். ஒருத்தரை பத்தி முழுசா நீங்க, இப்ப இயேசு தெரியும்ன்றது வேற. இப்ப ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கூட யாரு தெரியும்? இயேசு தெரியும், இயேசு எனக்கு தெரியுங்க அப்படின்னுவாங்க, அது வேற விஷயம். இப்ப இயேசுவை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, புதுசா கணவன் மணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யாது, தெரியாது. இப்போ 10 வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு. ஓ இவங்க இப்படி தான், இது செஞ்சாதான் இவங்களுக்கு பிடிக்கும், இது செஞ்சால் இவங்களுக்கு பிடிக்காது. இதை புதுசாக நமக்கு தெரிஞ்சுக்கிறது எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 10 வருஷம்னு வச்சிங்களேன். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அப்போ முதலாவது என்ன பண்ணணும்? அவரோடு கூட எப்படி இருக்கணும்? ஒன்னா இருந்தாதான், ஒன்னா வாழ்ந்தாதான், ஒன்னா பழகினாதான், அப்பதான் ஒருவரை ஒருவர் முழுசாக என்ன பண்ண முடியும்? நீங்க எங்க இருக்கிறீங்க, அவர் எங்கேயோ இருக்கிறார் ஏதோ ஒரு உலகத்தில் அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ண முடியாது? முழுசா
நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ தேவனை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் முதல்ல அப்போ தேவனோடு என்ன செய்யணும்? ஒன்றாயிருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? தேவனோடு நான் ஒன்றாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்ச்சைக்கு வர்றதுனாலயா? இல்லை. ஜெபம் பண்ணுறதுனாலயா? இல்லை. ஜெபமே நமக்கு எதாவது வேணும்னா தேவை என்ன பண்ணுவோம், அது வேற. அப்போ நீங்கள் தேவனோடு உள்ள அந்த உறவு, அந்த ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வைத்துத்தான் நீங்கள் யாரால் ஆளுகை செய்யப்படுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு மனுஷனை உண்டாக்கி மனுஷனோடு மூலமாக அவனோடு உள்ள உறவின் மூலமாகத்தான் இந்த உலகத்தையே அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதுதான் அவருடைய நோக்கம், அதுதான் அவருடைய இலக்கு. அதுக்கு தான் இயேசு பூமிக்கு வரார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களோடு உள்ள மனுஷன் தேவனோடு உள்ள உறவின் மூலமாக இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். ஆதாம் தோற்று போனார். இப்போ ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நீங்க சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு இப்போ சொல்லுங்க, தேவன் அவரோடு உள்ள உறவின் மூலமாக சபை இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இப்போ அவரோடு உள்ள இந்த உறவு கட்டாயிருச்சுன்னா என்ன செய்ய முடியாது? இப்போ தேவனுக்கு நமக்கும் இடையில அந்த உறவு எப்படி வந்தது? எதன் மூலமா வந்தது? யார் மூலமா வந்தது? இயேசு வந்தது தேவனோடு உள்ள அந்த உறவை திரும்பவும் புதுப்பிப்பதற்காக. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை அவர் எண்ணாமல். வாசிங்க 1 கொரிந்தியர் 5:19. 2 கொரிந்தியர் 5:19. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை. இப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? கிறிஸ்துவுக்குள் நம்மை தேவனோடு கூட என்ன செய்ய வேண்டுமா? ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இயேசு வராரு. நல்லா கவனிங்க. அப்ப தேவனுக்கும் நமக்கும் இடையிலே எப்படி நாம் உறவு கொண்டோம், எப்படி நாம் அவரோடு கூட ஐக்கியமா இருந்தோம்? எதன் மூலமாக? யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து. அதான் இப்போ சொன்னேன், வந்தது நாம் இழந்த உறவை திரும்பவும் புதுப்பிப்பதற்கு. ஏன்னா ஆதாமை தேவன் உண்டாக்கினாரா? ஆதாமும் தேவன் எப்படி இருந்தாங்க? ஒன்றா இருந்தாங்களா? பாவம் வந்து பிரிச்சு போயிடுச்சா? இப்ப இயேசு வந்து அந்த பாவத்தை சுமந்து தீர்த்து திரும்பவும் மனிதனை தேவனோடு கூட என்ன செய்தார்? ஒப்புரவாக்கினார். அப்ப தேவனுக்கும் மனிதனுக்கும் எப்படி உறவு இருந்தது? யார் மூலமாக? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அல்லேலூயா. நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு வந்தது தேவனோடு கூட நமக்கு இருந்த உறவை, இழந்த உறவை திரும்பவும் புதுப்பிப்பதற்கு. அப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கும் எப்படி, யார் மூலம் உறவு இருந்தது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான். அல்லேலூயா. இப்ப மனுஷனுக்கு எதை கொடுத்தார்? ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். சொன்ன அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் பாவம் செய்யும் பொழுது மனிதன் என்ன பண்ணிட்டான்? இழந்து விட்டான். பரிசுத்த ஆவியை இழந்த பொழுது எல்லாத்தையும் இழந்துட்டான். ஜீவனை இழந்தான், மகிமையை இழந்தான், ஆளுகை இழந்தான், ஐக்கியத்தை இழந்தான், உறவை இழந்தான், ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் இழந்தான். எல்லாத்துக்கும் இழந்தது காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவரை இழந்தது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுக்கு என்ன பண்ணணும்? திரும்பவும் என்ன பண்ணணும்? அவனுக்கு கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் இயேசு வராரு. நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு மனுஷன் ஏற்கனவே ஒற்றுமையாகத்தான் இருந்தான், ஒன்றாகத்தான் இருந்தான். பாவம் பிரிந்து விட்டது. இப்பொழுது திரும்பவும் அதை புதுப்பிப்பதற்காக, ரினியூ பண்றதுக்காகத்தான் யார் வர்றது? இப்போ உதாரணத்துக்கு இயேசு சிலுவையிலே மரித்தார். இயேசு சிலுவையிலே மரித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் அதை நம்ம சபையில் பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு சிலுவைக்கு போய் அவர் மரித்தார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு இப்ப தரிசனமாகிறார். சீஷர்களுக்கு வந்து தரிசனமாகி அவர் என்ன சொன்னார்? யாருக்காவது தெரியுமா? முதல்ல அவர் என்ன சொன்னார்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? சிலுவையில் என்னை எவ்வளோ உபத்திரவப்படுத்தினாங்க தெரியுமா? என்னை காரி துப்பினாங்க, என் முகத்தில் அடித்தாங்க, எனக்கு தெரியுமா? அது சொன்னாரா? அதை பற்றி அவர் பேசவே இல்லை. ஏன்?
உயிர் தெழுந்தார். வாசிங்க யோவான் 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. வாரத்தின் முதல் நாளிலே சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு உயிர் தந்த இயேசு யாரை தேடி வராரு? சீஷர்கள் எப்படி இருக்கிறாங்க? இப்போ பயந்து போய் வீட்டுக்குள்ள அதுவும் லாக் பண்ணிட்டு பயந்துட்டு இருக்கிறாங்க. இவர் கதவை தட்டினா திறக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி பயந்து போய் யாரோ ஒருத்தன் நம்ம இங்க இருக்கிற நியூஸ் போயிட்டு இருக்கோம், நம்மளை காலி பண்ண வந்திருக்கிறா, கதவை திறக்கக்கூடாதுன்னு பூட்டியே வச்சிருப்பான். அதனால தான் தட்டலை, நேராக உள்ளவே போயிட்டாரு. ஏன்னா உயிர் தெழுந்த பிறகு கதவு வழியாக போகணும் அவசியம் இல்லை, செவ்வறு வழியாக கூட உள்ளே போயிருந்துடலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் உயிர் தெழுந்த பிறகு நீங்களும் அப்படித்தான் இருக்க போறீங்க. எந்த வல்லமையும் உங்களை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்படி நினைச்சீங்கன்னா அப்படியே நீங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துடலாம். இங்க இருக்கிற இதுக்கு டெல்லிக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் ஆச்சு எனக்கு. ஒரு செகண்ட் தான், எங்கே போயிட்டு வந்துடலாம். நீங்கள் பாஸ்போர்ட் தேவையில்லை, விசா தேவையில்லை, ஃப்ளைட் டிக்கெட் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. அழகாக டக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ உயிர் தெழுந்த உடனே ஏசு இப்போ எங்கே வராரு? பூட்டப்பட்டிருக்கிற வந்தார், வந்து சமாதானம் சொன்னார். ஓகே, அடுத்த வசனம் சீக்கிரம் சொல்லி காண்பித்து சீஷர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி என்ன சொல்றாரு? அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். போதுமா? இதுதான் அவர் வந்ததே இதுக்காகத்தான். முதல்ல மனுஷனுக்கு எதை கொடுத்தார் சொன்ன? ஜீவ சுவாசம். அதான் பரிசுத்த ஆவியானவர். அதை அவன் இழந்துட்டான். அதை இழந்ததனால தான் எல்லாத்தையுமே இழந்துட்டான். சோ தேவனுடைய ஆவியானவர் இழந்தபடினால எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்துட்டான். இப்ப பாருங்களேன், உயிர் தெழுந்த உடனே அப்ப எதுக்கு வந்தார் இயேசு? நல்லா கவனிங்க. சிலுவை பாடுகள் அல்ல. நம்ம எதை ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கிறோம் தெரியுமா? இயேசு சிலுவையில் எனக்காக அடிபட்டார், அவர் உபத்திரவப்பட்டார். ஓகே, அது ஏன் அந்த பாடுகளை எல்லாம் அவர் சகித்தார்? அந்த பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார், நம்முடைய பாவத்தை எல்லாம். ஏன்? அவர் ரத்தம் சிந்தினா நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அதோடு அவர் வேலை முடியவில்லை. பாவம் மன்னிக்கப்பட்டது, ஓகே. திரும்பவும் தேவனோடு கூட நம்ம என்ன செய்யணும்? ரீகனெக்ட் ஆகணும். திரும்பவும் அவரோடு கூட அந்த உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்ப யாரு வேணும்? சத்தமா சொல்லுங்க. இப்ப பாருங்க, அவர் உயிர் தெழுந்த உடனே நேரா சீஷர்கிட்ட போய் என்ன பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் திரும்பவும் தேவனோடு கூட ஒன்றாய் இருப்பதற்கு இந்த ஆவியானவரை நீங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இவரைத்தான் நீங்க இழந்தீங்க. இவரை திரும்ப கொடுக்கத்தான் நான் வந்தேன். இயேசு வந்த நோக்கம் இப்ப என்னன்னு உங்களுக்கு புரியுதா? எதற்காக வந்தா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அவர் தான் தேவனுடைய ராஜ்யம். நான் ஏற்கனவே சொன்னேன். ஏற்கனவே ஞாபகம் இருக்குதா இல்லையா? இப்போ அந்த தேவனுடைய ராஜ்யமாகி அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்ப மனுஷன் மேல் வருகிறார். அது அப்போஸ்தலர் 2 எல்லாருக்கும் அவர் என்ன செய்றார்? ஊற்றப்படுகிறார். அன்றைய தினத்திலிருந்து எல்லார் மேலும், புறஜாதி மேலும் அவர் வராரு. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினால் எல்லார் பாவங்களை நீக்கி கழுவப்பட்டது. யார் வேணுமாலாம் தேவனோடு என்ன செய்யலாம் இப்பொழுது. இப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகுதான் மனிதன் தேவனோடு என்ன செய்ய முடியும்? உறவு கொள்ள முடியும். மனுஷன் தேவனுடைய ராஜ்யமாக கட்டப்பட முடியும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யமாக மனுஷன் கட்டப்படாவிட்டால், அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாவிட்டால், பரிசுத்த ஆவியின்படி அவன் நடக்காவிட்டால் யார் அவனை ஏமாத்திட்டு இருப்பா? சொல்லுங்க. நான் சொன்னேன், இப்போ தேவனுடைய ராஜ்யம்னா அதற்கு எதிராக இப்போ யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறது? பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் யாரை தேடணும்? ஒவ்வொரு நாளும் யாருக்காக காத்திருக்கணும்? இயேசு உயிர் தெழுந்த பிறகு இதைத்தான் சொல்றாரா? பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்லிட்டு போனாரு. நீங்க இன்னும் செய்ய வேணாம், நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்று போய் எருசலேமிலே காத்திருங்கள், நான் போய் யாரை அனுப்புகிறேன்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன்.
அப்போ தேவனுக்கு மனுஷன் முதலாவது தேவனுக்கு கொடுக்கப்பட்டதை பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை இழந்தபடியினால தான் இப்பொழுது பிசாசு மனிதன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இந்த ஆவியானவர் எப்பொழுது சபைக்குள்ள வராரோ, சபையின் மூலமாக இப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த உறவை அவர் புதுப்பிக்கிறார். திரும்பவும் நாம யாரோடு கூட கனெக்ட் ஆகிறோம், இப்போ தேவனோடு கூட நாம் இப்பொழுது நெருங்கி சேருகிற ஒரு பாக்கியம். இப்ப இயேசு வந்த நோக்கம் எதுக்காக சொல்லுங்க? எதுக்காக வந்தார்? ஏன் பரிசுத்தாய் கொடுக்கணும்? அப்பதான் நாம தேவனோடு கூட உறவின் மூலமாகத்தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய முடியும். இப்ப சொன்னா உங்களுக்கு, அப்ப எதுக்கு இந்த உறவு? தேவனோடு உள்ள இந்த உறவு எதுக்காக? அப்பதான் திரும்ப இந்த உலகத்தை, அப்பதான் பிசாசை, உலகத்தை ஆளுகை செய்யறதுனா என்ன நினைக்கிறீங்க? உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு ஆளுகை செய்ய முடியும். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன, போன பகுதியில் போன வாரங்கள்ல அம்பாசிடர் இருப்பாரு. அவர் எதுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறாரு? இந்திய தேசத்தை என்ன செய்யணும்? அவர் இருக்கிற அந்த தேசத்தில் வெளிப்படுத்தணும். அமெரிக்காவில் இருக்கிறாருன்னா அமெரிக்காவில் யாரை வெளிப்படுத்தணும்? இந்தியாவை வெளிப்படுத்தும். அதுக்கு தான் பிரதிநிதியாக அங்கே இருக்கிறார். இப்ப சபை இந்த பூமியிலே பிரதிநிதியாக இருக்கிறது. எதை வெளிப்படுத்த வேண்டும்? பரலோகத்தை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தும். இப்ப திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, உபத்திரவ காலம் வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு யுத்தம் வருதுன்னு வச்சிங்க, உடனே பிரசிடென்ட் ஃபோன் பண்ணி சொல்லிடுவார். அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவார், யுத்தம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. உடனே இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார்? அமெரிக்காவில் இருக்கிற அந்த அம்பாசிடர், இந்தியாவினுடைய தூதுவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லிடுவார். அங்கே என்ன வரப்போகுது? யுத்தம் வரப்போகுது, நீங்கள் உடனே எங்கே வந்துடுங்க? உங்கள் தாய் நாட்டுக்கு திரும்பி வந்து விடுங்கள். அதே போல தான் உபத்திரவ காலம் வரப்போகிறது. அங்கிருந்து அழைப்பு வரும், அம்பாசிடர் சபை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. இப்ப நம்முடைய நோக்கம் அப்போ இப்போ அந்த அம்பாசிடருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் கனெக்ஷனே கட் ஆயிடுச்சு. என்ன ஆகும்? அம்பாசிடர் வேலை யாரை வெளிப்படுத்தணும்? இந்தியாவை தானே வெளிப்படுத்தணும். யார் சொல்றத அப்ப அங்க செய்யணும்? இங்க உள்ள பிரைம் மினிஸ்டர் சொல்றத நாங்க செய்யணும். இப்ப பிரைம் மினிஸ்டருக்கு அம்பாசிடருக்கு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் கோச்சிக்கினாங்க, பிரிந்து போய்விட்டார்கள். இப்ப அம்பாசிடர் நிலைமை யோசிச்சு பாருங்க. அவரு வேற ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறாரு, அங்க இருக்கிற ஒருத்தன் உதவி செய்ய மாட்டான். ஏன்னா இவர் யாரை வெளிப்படுத்த அங்க இருக்கிறாரு? இந்தியாவினுடைய பிரதமரையே இவர் சண்டை போட்டார்னு வச்சிங்க, யார் உதவி செய்வார்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ அவருக்கு வேண்டியது தங்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, அவருக்கு வேண்டிய மொத்தமும் அவர் சப்போர்ட் பண்றது, அவரை பாதுகாக்கிறது எல்லாம் யாரு தான் செஞ்சிட்டு இருக்கிறது? இந்தியா தான். இந்தியா கவர்மெண்ட் தான் அவருக்கு செஞ்சிட்டு இருக்குது. அது போல தான் இன்னைக்கு தேவனுடைய ஸ்தானாபதிகளாக, பிரதிநிதியாக இங்க தேவன் நம்மளை வச்சிருக்கிறார் சொன்னா, அப்ப நமக்கும் அவருக்கு எப்படி இருக்கணும்? அந்த உறவு ரொம்ப 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 முக்கியமானது. அம்பாசிடர் தொடர்பை இழந்து விட்டால் அவர் அங்க பரதேசி போறதா இருக்கணும். யாரும் எந்த ஹெல்ப்பும் செய்ய மாட்டாங்க. ஏன்? அவர் வேற நாட்டில் இருக்கிறாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ ரொம்ப ரொம்ப எது முக்கியம்? தேவனோடு உள்ள, ஆமா, ரொம்ப 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 முக்கியமானது. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம யாரு கூட கோச்சிக்கிறோம்? ஆண்டவரோட கோச்சிக்கிறோம். இன்னைக்கு அவரு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது. இங்க எல்லாமே இருந்தாலும் நம்ம இங்க யாருதான்? ஒன்றும் இல்லாதவர்கள். ஒண்ணுமே இல்லைனாலும் அவர் இருந்தா எல்லாவற்றையும் உடையவர்கள். அல்லேலூயா. அப்ப இது ரொம்ப முக்கியம். தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. இப்போ இதை மனிதன் இழந்தான், இதை திரும்பவும் அவனுக்கு கொடுப்பதற்கு இயேசு வராரு. அவர் சிலுவையிலே மரிக்கிறாரு, நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறாரு. இப்போ மனுஷனுக்குள்ள திரும்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முடியும்? வந்து வாசம் பண்ண வேண்டும். அவர் மூலமாக தேவனோடு கூட அந்த உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு இந்த உலகை திரும்ப என்ன செய்யணும்? மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் யார் ஏமாத்திடுவா மனுஷனை? பிசாசு ஏமாத்துறான். ஓகே, எதனால ஏமாத்துறான்னு சொன்ன? இருள்னா என்ன அர்த்தம் சொன்ன? அறியாமை. நம்ம ஏமாத்துறதுக்கு யாரு காரணம் சொல்லுங்களேன்? அறியாமையினாலே. இப்போ நீங்க பிசாச குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நான் இன்னும் எப்படிதான் இருக்கிறேன்? அறியாமையில இருக்கிறேன். இப்போ ஆதாம் பாவம் செய்தால் ஏவாளும் பாவம் செய்தாள் இல்லையா? யாரு முதல்ல செஞ்சது? யார் முதல்ல செஞ்சா? ஏவாள் செய்தாள். சரி,
ஏவாள் செய்த பாவத்திற்கும் ஆதாம் செய்த பாவம் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ரெண்டும் ஒன்று தானா? ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறீங்களா, இல்லை ரெண்டு வேற வேறையா? ஏவாள் செய்த பாவம் என்ன பாவம்? வஞ்சிக்கப்பட்டாள். பிசாசு ஏவாளை என்ன பண்ணா? வஞ்சித்தான், ஏமாற்றினான். புசிக்க கூடாது ஆண்டவர் சொன்னாரு. இவன் சொல்றான் இல்ல இல்ல எல்லாம் என்ன பண்ணலாம், அதெல்லாம் புசிக்கலாம் அப்படிலாம் என்ன பண்ணா சொல்லி அவளை என்ன பண்ணினா? ஏமாற்றினான். இப்ப ஆதாம் செய்த பாவம் என்ன? ஏமாத்தினதா? பிசாசு ஆதாம் கிட்ட வரவே இல்லை. வந்தானா? அவனுக்கு தெரியும் ஆதாம் கிட்ட நம்ம போக முடியாது. ஏன்னா ஆதாமுக்கு விஷயம் தெரியும். இதை புசித்தால் சாவதில்லைன்னா அவன் சொல்லுவான், டே ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, புசித்தால் நீ செத்துருவேன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், புசிக்க மாட்டேன், நீ கிளம்புனிடுவான். அதனால ஆதாம் யாருக்கிட்ட வரல? ஆதாம் கிட்ட வரவில்லை. யாருக்கிட்ட தான் வந்தான்? பிசாசு ஏவாளுக்கிட்ட தான் போனான். ஏன்னா ஏவாளுக்கிட்ட ஆதாம் சொல்லியிருந்தால் இவன் என்ன பண்ணியிருக்கலாம்? சொல்லியிருந்தானா இல்லையா? ஆதாம் சொல்லியிருந்தான். சொன்னதுனால தான் இவ சொல்றா. என்ன சொல்லிட்டாரு அங்க ஆண்டவர்? அது சும்மா சொன்னாரு அப்படின்னு சொல்லி இவளை என்ன பண்ணிட்டான்? ஏமாற்றி விட்டான். அப்போ ஏவாள் பாவம் செய்தது வஞ்சிக்கப்பட்டு, ஆதாம் பாவம் செய்தது எப்படி? வஞ்சிக்கப்பட்ட அல்ல, ஏமாற்றப்பட்ட அல்ல. கொண்டு வந்து யார் கொடுத்தது? மனைவி கொடுக்குறா. இவன் என்ன பண்றான்? தெரியும் புசிச்சா என்ன செய்வோம்? தெரிஞ்சு என்ன பண்றான்? செய்யும். இதுதான் ஆதாமுடைய பாவத்துக்குள்ள வித்தியாசம். இப்ப ஏவாளுடைய பாவத்திற்கும் ஆதாமுடைய பாவத்திற்குமே என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கிறது. ஏவாள் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்தால் மன்னிக்கலாம். ஆனால் ஆதாம் தெரிந்துதான் கீழ்ப்படியாமல் போனால் அப்ப அதற்கு நிச்சயம் என்ன வேணும்? தண்டனை வேண்டும். அப்ப புசிக்கும் நாளிலே அவன் என்ன செய்ய வேண்டும்? இப்ப நல்லா கவனிங்க. புசித்தாது ஏவாள், அதை கொண்டு வந்து யாருக்கு கொடுத்தா? ஆதாம். ஆனா ஆதாம் கிட்ட என்ன சொன்னார்? நீ புசிக்கும் நாளிலே நீ சாவாய். இப்ப நல்லா கவனிங்க. ஆதாம் அப்ப தேவனோடு உள்ள ஐக்கியத்தை என்ன பண்ணிட்டான்? அந்த உறவை என்ன செஞ்சிட்டான்? இழந்து விட்டான். இப்போ பிந்தின ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் எதை மனிதன் இழந்தானோ அதை மனுஷனுக்கு திரும்ப என்ன பண்றாரு? பட் ஆனால் எப்படி கொடுக்கணும்னா, அவன் தப்பு பண்ணான் இல்லையா, அந்த தண்டனையை இவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்றது புரியுதா? ஏன் பிந்தின ஆதாம் சொல்றோம்? அவர் தான் ஒரிஜினல். பிந்தின ஆதாம் தான் ஒரிஜினல். இப்போ அவர் இவன் கீழ்ப்படியில. ஸோ அது கீழ்ப்படியாமைக்கு உண்டான தண்டனையை யார் ஏற்றுக்கொள்ளணும்? இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் வேதத்தில் நீங்கள் அழகா நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் வீட்டில் போய் நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் இதெல்லாத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரே மனுஷனினால் பாவமும் மரணமும் உலகத்தில் வந்ததோ அதே போல ஒரே மனுஷனினால் இந்த உலகத்திற்கு மீட்பு வந்தது. நீங்கள் 5ஆம் அதிகாரம் ரோமர் 14 வசனத்தை ஒன்று வாசித்து பாருங்க. ஆதாம் முதல் ஆட்கொண்டது அந்த ஆதாம். அப்ப நல்லா கவனிக்கணும். பின்பு வந்தவருக்கு அப்படின்னா என்ன? அந்த ஆதாம் பின்பு வந்தவர் யாரு? பிந்தின ஆதாம். அவருக்கு அடையாளம், அவன் ஒரு நிழல். அப்ப முதல் ஆதாம் ஒரிஜினல் அல்ல. எதுதான்? கடைசி ஆதாம் இயேசு கிறிஸ்து என்னது? ஒரிஜினல். அவருக்கு தான் ஒரு நிழல். அதைத்தான் அவர் சொல்றாரு. அடுத்த வசனம். ஒப்பானதல்ல, ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க கிருபையோ இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியது. அடுத்த வசனம்.
அடுத்த வசனம். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டது போல கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் அடைகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அப்போ ஒரு மனுஷன் மூலமாக, ஒரு மனிதனுடைய மீறுதல் மூலமாக அந்த மரணம் இந்த பூமியில் ஆட்கொண்டிருக்கிறது. அந்த அந்தகார லோகாதிபதி சொன்ன பாருங்க, பிசாசு இந்த பூமி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான், அதல்ல தேவனுடைய சித்தம். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து அவர் ஜீவனை கொடுத்து இன்றைக்கு நம்மளை மீட்டபடியினாலே இன்றைக்கு அவர் மூலமாக இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் ஜீவனை அடைந்து என்ன செய்வார்கள்? ஆளுவார்கள். அதான முக்கியம். ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாக. அப்போ எப்படி ஆதாம் வந்தான், மீறுதல் செய்தான், பாவம் செய்தான். ஆனா பிந்தின ஆதாம் வந்தார், அவன் செய்த அந்த பாவத்திற்கு உண்டான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு இப்ப ஆதாம் இழந்த அந்த தேவனோடு உள்ள அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை, அந்த பரிசுத்த ஆவியானவரை இப்ப நமக்கு சபைக்கு ஆண்டவர் திரும்பவும் கொடுத்திருக்கிறார். இப்போ ஆதாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார், அதை அவன் மீறிவிட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பவும் அழைத்து அவர்கள் உடன்படிக்கை பண்ணினார், அவர்களும் மீறிவிட்டார்கள். இன்றைக்கு சபையோடு என்ன பண்ணியிருக்கிறார்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நீங்க என்ன செய்ய போறீங்க? அதான் ரொம்ப முக்கியம். இப்ப ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணாரா? எப்ப பண்ணாரு? ஓசியா 6ஆம் அதிகாரம், சீக்கிரம் வாசிங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், சீக்கிரம் வாசிங்க. ஆதாமை போல என் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்க சொல்றாரு. ஆனா யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாரு? அப்ப ஆதாமோடு என்ன பண்ணியிருக்கிறாரு? அவன் மீறிட்டான். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களோடு என்ன பண்ணார்? உடன்படி அவங்களும் என்ன பண்ணாங்களா? துரோகம் பண்ணினார்கள். இப்ப ஆண்டவர் யாரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? புது உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை இன்றைக்கு சபையோடு ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனோடு உள்ள அந்த உறவு எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால ஒரு பக்கம் இந்த உலகத்தின் அதிபதி இருக்கிறான், அவன் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறான். அதனால போராட்டங்கள், பிரச்சனைகள் ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையில் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அது முக்கியம் அல்ல. பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம தேவனோடு எப்படி இல்லை? ஆமா, அவரோடு உள்ள அந்த உறவு என்னல்ல, சரியா இல்லை. இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிளா சொல்றேனே உங்களுக்கு. இப்போ உங்க வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறீங்க, பிள்ளைகள் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை, சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சரி, 2 பேர் சண்டை போட்டீங்க. இப்போ அவங்க வீட்டில் சமையல் செய்வாங்களா? அப்ப நீங்க சண்டை நல்லா போடலன்னு அர்த்தம். சண்டை நல்லா போட்டுட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பாடு செய்ய மாட்டாங்க. அடுத்தது துணி துவைக்க மாட்டாங்க, வீட்டை பெருக்க மாட்டாங்க. எல்லாமே அப்படியே போட்டதெல்லாமே அப்படியே தான் இருக்கும். அவங்க பாட்டு ஓரமாக என்ன பண்ணுவாங்க? படுத்துட்டு இருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சரிப்படுத்தணும். என்ன பண்ணணும்? வீட்டு அரேஞ்ச் பண்ணணுமா, சாப்பாடு செய்யணுமா, எல்லாம் வீட்டு வேலைகள் நடக்கணுமா, இதெல்லாம் நடக்கணுமா இல்லையா? இதெல்லாம் நடக்கணும்னா அப்ப நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? நைஸ் பண்ணணுமா? பாருங்க, நைஸ் பண்ணுங்க, ஐஸ் பண்ணுங்க. இப்போ கவனிங்க, அதாவது திரும்பவும் அவங்க கூட இருக்கிற நீங்க சண்டை போட்டுட்டீங்க, திரும்ப என்ன ஆகணும்? சமாதானமாயி திரும்ப ஒன்னாயிட்டீங்கன்னா சாப்பாடு செய் சொல்லணுமா? இதெல்லாம் சுத்தம் பண்ணு, துணி துவை சொல்லணுமா? அவங்க ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே
நடக்குமா இல்லையா? இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொல்றீங்க தெரியுமா? ஆண்டவரே இந்த பிரச்சனையை எடுத்து போடுங்க, ஆண்டவரே இந்த வியாதியை மாத்துங்க, ஆண்டவரே என்ன இருக்கிற குறைகளை மாத்துங்க. நோ, அதெல்லாம் தானா நடக்கும் அவரோடு உள்ள உறவு சரியா இருந்தால். இதை சரி பண்ணாம இதை சரி பண்ண முடியாது. அப்படிதானே? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க அவரோடு கூட சரியா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரப்போறதில்ல, வியாதி வரப்போறதில்ல, போராட்டம் வரப்போறதில்ல. வந்தாலும் அதை அவர் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. அதுல இருந்து ஈஸியா நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளியே கத்தரை கொண்டு வந்துருவார். ஏன்னா நீங்க ஆண்டவர் என்ன பண்றீங்க? ஒன்றாக இருக்கிறீர்கள். அப்போ அதான் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? உன்னை தொடுகிறவன். அப்ப 2 பேரும் எப்படி இருக்கிறீங்க? ஒன்னா இல்லைன்னா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னோடு கூட இணைந்திருந்தால் எப்படி இருப்பான்? என்னை விட்டு என்னோடு கூட ஐக்கியமாக இல்லாதவன் எப்படி இருக்கிறான்? உலர்ந்து போய் காய்ந்து போய் இருக்கிறது. இப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் எப்போ நமக்கு எதிராக வர ஆரம்பிக்கிறதோ அதை பத்தி நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரை இதை மாத்துங்க, ஆண்டவரை அதை செய்யுங்க, ஆண்டவரை இதை எடுத்து போடுங்க, ஆண்டவரை இதை மாத்தி போடுங்க. நோ, அதெல்லாம் செய்ய முடியாது. முதல்ல என்ன பண்ணு? இப்போ நீ முதல்ல சமாதானமே ஆவல, இப்ப எழுந்து சோறு ஆக்குறியா இல்லையா இப்போ அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? வேணா நீ செஞ்சுக்கன்னுவாங்க. துணியெல்லாம் அழுக்கா இருக்குது, நான் வெளியே போகணும், துவைக்கிறியா இல்லையா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நீ போட்டா போட்டு, பல்ல போடாம கூட போ, எனக்கு என்ன இருக்குன்னுவாங்க. இது நடக்காது. நீ என்னதான் உக்காந்து திரும்ப என்னதான் சண்டை போட, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனா கனெக்டர் ஆயிடுங்க, தானா வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, வர பிரச்சனைகளுக்கு பிசாசை குறை சொல்றதை விட்டுட்டு, குடும்பத்தில் இருக்கிறவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு, வெளியே இருக்கிற சூழ்நிலைகளை குறை சொல்றதை விட்டுட்டு, இவங்க இப்படி அவங்க அப்படி, அவங்க இதை செய்ய மாட்டான், அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க எப்படி இருங்க? இப்போ நீங்க கனெக்ஷன் சரியா இருந்தா வேலை சரியா நடந்துகிட்டே இருக்கும். இங்க வேலை நடக்கலைன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன இல்லை. சண்டை போட்டு நீங்க பாட்டு கிளம்பி வெளியே போயிட்டீங்கன்னா நைட்டு வந்தா ஒண்ணுமே இருக்காது. நல்ல சமாதானமா சந்தோஷமா போயிட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்தா என்ன இருக்கும்? எல்லாம் சூடா இப்பதான் செஞ்சு வைப்பாங்க. அல்லேலூயா. ஸோ அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வேண்டியது எல்லாம் கர்த்தர் செய்வார். கர்த்தர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவரோடு உள்ள அந்த உறவு எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும், எனக்கு எவ்வளவு பிரச்சனை வரட்டும், அதெல்லாம் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா நான் ஆண்டவரோடு எப்படி இருப்பேன்? எந்த சூழ்நிலை ஆண்டவரை தேடுவேன், ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுவேன், தேவனுக்கு உண்மையாயிருப்பேன், அவருக்கு பிரியமாயிருப்பேன், அவரை எந்த சூழ்நிலையிலும் அவரை தேடுவேன். எனக்கு தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவை யாரால் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அதை தான் ஒரு பவுல் சொல்லுகிறார், உபத்திரவமோ நாசமோசமோ பட்டயமோ துன்பமோ துயரமோ வேதனையோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ வரும் காலமோ நிகழ்காலமோ மரணமோ ஒன்றும் என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய முடியும். அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யம், அவர்களை சேர்க்கத்தான் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. சரி, அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரோடு உள்ள அந்த உறவிலே நீங்கள் இன்னும் பலப்பட வேண்டும். அதுக்குத்தான் ஆண்டவர் சபையை இங்கே பூமியிலே வைத்திருக்கிறார். அந்த உறவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா எந்த வல்லமையும் உங்களை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. நீங்க சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்து யார் ரெடியா இருக்கா உள்ள போடுறதுக்கு? ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இடத்த கொடுத்தா என்ன பண்ணுவான்? வந்து பாய போட்டுருவான். அதனால உள்ள சேர்க்காத. எப்பவுமே அவனை என்ன பண்ணு, துரத்திக்கிட்டே இரு. இயேசுவே சோதிக்க வந்தானா? வந்தான். இயேசு அவனை ஜெயித்தாரா? எப்படி ஜெயித்தார்? அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அப்ப நீ வசனத்தை என்ன பண்ணணும்? அறிக்கை செய்ய வேண்டும். அவன் சொல்லுவான், இன்னைக்கு போவாத சர்ச்சைக்கு, ரொம்ப டயர்டா இருக்கிற. நீ என்ன சொல்லணும்? ஆமா கரெக்டு தான், இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னா வெரி குட், அப்பா போட்டுட்டேன், இப்போதான் வலையை போட்டிருக்கேன் மாட்டோம் அப்படின்னு போட்டுட்டு போயிடுவான்.
அதனால் உடம்பு சரியில்லைனா சரி, ஆனால் இருக்கட்டும், நான் போனால் சரியாயிடும். அல்லேலூயா. இதான் விசுவாசம். எனக்கு கஷ்டம் இருக்கிறது, ஓகே, வீட்டிலே இருந்தால் மாறிடுமா? இல்லை. நான் யாரை தேடுவேன்? தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவேன், அப்பொழுது எல்லாவற்றையும் எனக்கு தேவன் கொடுப்பார். அந்த விசுவாசத்தோடு. அப்ப தேவனுடைய ராஜ்யம், நீங்கள் உங்களுக்கு எதிராக பிசாசு அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இதை எல்லாவற்றையும் நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு முதலாவது தேவனோடு உள்ள உறவிலே உண்மையாக இருங்கள். ஏன்னா உங்களோடு உள்ள உறவின் மூலமாகத்தான் அவர் இந்த உலகை ஆளுகை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப பிசாசு எப்படி உங்களை ஆளுகை செய்யறான் சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆகுது. பிசாசு எப்படி உங்களை உங்கள் மூலமாக அவன் எப்படி ஆளுகை செய்ய விரும்புகிறான்? இப்போ நம்ம பைபிள் இருக்கு, பிசாசினுடைய பைபிள் நம்ம பார்த்துருக்கோமான்னு தெரியல. பிசாசினுடைய பைபிளில் நம்ம பைபிளில் முதல் வசனம் என்ன இருக்கு? ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை செய்தார். பிசாசினுடைய பைபிளில் முதல் வசனம் என்ன தெரியுமா? ஆமாம், டூ வாட் எவர் யூ விஷ். நீ விரும்புகிறதை நீ செய். அல்லேலூயா. எப்படி இது கேட்க ரொம்ப அருமையாக இருக்குது. நீ என்ன விரும்புகிறியோ அதை செய். இதுதான் அவனுடைய பைபிளில் முதல் வசனம். உன்னை யாரும் என்ன பண்ண முடியாது கேட்டு. ஏன் அப்படின்னா ஆண்டவர் உனக்கு சுயாதீன சித்த ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறாரு. நீ எதை விரும்புகிற அதை நீ செய்யலாம், அதற்கு தடையே இல்லை. ஆண்டவர் சொன்னார் புசிக்காத, ஆனால் புசிக்கலாமா இல்லையா? நீ புசிச்சானா இல்லையா? புசிச்சான். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு முன்னாடி வச்சுட்டேன் நன்மையும் தீமையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், ஜீவனையும் மரணத்தையும் நான் உன் முன்னாடி வச்சுட்டேன். நீ என்ன பண்ண? செலக்ட் பண்ணிக்க. அந்த ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறார், அதை தேவன் டச் பண்ண மாட்டார். இப்போ பிசாசு எப்படி ஆளுகை செய்கிறான் மனிதனை? இப்போ தேவன் எப்படி ஆளுகை செய்கிறார் சொன்ன, தேவனோட உறவு எவ்வளோ முக்கியம்னு சொன்ன, அதன் மூலமாகத்தான் அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா பிசாசு எப்படி ஆளுகை செய்கிறானா? நீ எதை விரும்புகிறாயோ அதை நீ செய், அதுக்கு யாரும் தடை செய்யவே முடியாது. எதை ஆசைப்பட்டேன் என்ன பண்ணலாம், செய்யலாம். முடிஞ்சால் ப்ரே பண்ண, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுரு. முடிஞ்சால் சபைக்கு வா, முடிஞ்சால் ஊழியம் செய்ய, முடிஞ்சா இரு, இல்லைன்னா விட்டுரு. உன்னுடைய விருப்பம் என்ன அதை நீ செய். இப்போ இது எப்படி இருக்குது? கேட்க நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஆமாம், இன்னைக்கு நம்ம விருப்பத்தின்படி வாழ்கிறது தான் பிசாசினுடைய வசனம். இப்போ பிசாசினுடைய வசனம் நமக்கு தெரியாது இல்லையா, ஆனால் நம்ம அதை செஞ்சிட்டு இருக்கோம். தேவனுடைய வசனம் தெரியும், நடக்கலை. பிசாசுடைய வசனம் தெரியாது, ஆனால் நடந்துகிட்டு இருக்கோம். எப்படி? நம்ம விரும்புகிறதா நம்ம செய்கிறோமே. இதுக்கு பிசாசு ஒரு வசனத்தை எழுதி கொடுக்கணுமா? தெரியாமலே அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் அறியாமை. இப்படி தான் பிசாசு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறான் இன்ன வரைக்கும். இப்போ நம்ம அப்படிதானே இருக்கிறோமே. இதுலேயும் ஒரு படி மேலே போய் நம்ம விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து போராடிட்டு இருக்கோம். நான் சொல்றது புரியுதா இல்லையா? நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தாலே அப்போ யாருக்கு நான் அடிமையாக இருக்குன்னு அர்த்தம்? பிசாசுக்கு தான். இதில் என் விருப்பத்தை நிறைவேற்றும் ஆண்டவரேன்னு எங்கே வந்து கேட்குறோம்? பார்த்தீங்களா? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பினதை செய்து கோவாக்கினையின் பிள்ளைகளாக மாறிவிடாதீர்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆகவே அதனால தான் இயேசு ஜெபம் பண்ணுறாரு, எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணாரா? பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல. யாருடைய சித்தம்? உம்முடைய சித்தம். அல்லேலூயா. இப்போ ஏன் என் சித்தம் வானான்னு நான் சொல்கிறேன் சொல்லுங்க? அதில் தெரியாது, அதில் ஒரு பிசாசு ஒரு ட்ராப் வச்சுருப்பான். அந்த நேரத்தில் நமக்கு பிடிச்சது செய்கிறது நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக தானே இருக்கும். பட் அதுதான் பிசாசு நம்மளை பிடிக்கிறதுக்கு வலை போட்டிருக்கிற வலை. அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் எப்படி நடத்தினாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா என்னை நீர் உண்டாக்கின தேவன், உமக்கு தெரியும் எனக்கு எது நல்லது. அல்லேலூயா. நீர் என்னை நடத்த அப்படி சரண்டர் பண்ணிட்டு போங்களேன். இப்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு வேத வசனம் தான், வேத பகுதி தான். எசேக்கியேல் வியாதியஸ்தனாக இருக்கிறான், அவன் சாக போகிறான். ஏசையா போய் சொல்கிறான், ஆண்டவர் என்ன செய்வார்? உன்னை எடுத்துக்கொள்வார் சொன்னாரா இல்லையா? உடனே என்ன பண்ணார்? எசேக்கியேல் போய் வாசம் போட்டு ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவர் ஜெபம் பண்ணுறான் கண்ணீரோடு. சரி, ஆண்டவர் ஏசையா கிட்ட திரும்ப பேசுகிறாரு, சரி நீ போய் என்ன பண்ணு, போய் சொல்லுப்பா, நான் இன்னும் உனக்கு கூட கூட்டி கொடுக்குறேன். எத்தனை வருஷம்?
15 வருஷம் நான் கூட கூட்டி கொடுக்குறேன். உடனே நம்ம இதை மட்டும் படிப்போம், அடுத்த சாப்டர் படிச்சிருக்க மாட்டோம், அதோட முற்றிடும். உடனே நம்ம எப்படி திரும்ப ஜெபிப்போம்? ஆண்டவரே சொன்னா கூட சரி, நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் என்ன செய்வார்? மனம் இறங்குவார், மனம் மாறுவார், திரும்ப நமக்கு ஜீவனை கொடுவார். சரி, ஓகே, சந்தோஷம்தான், கொடுத்தார், ரைட்டு. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதன் பிறகு அவனுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு. யாரு? மனாசே. அவன்தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு ராஜா. எல்லா விக்கிரகங்களையும் எங்கே கொண்டு வந்துட்டான்? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டான். ஜனங்களை தீட்டுப்படுத்தினான். ஆண்டவர் கூப்பிடும் போதே போயிருந்தா? அல்லேலூயா. ஸோ அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது நம்முடைய நல்லது, இப்போதைக்கு நல்லதுக்கு மட்டும் சொல்ல மாட்டார். உன்னுடைய எல்லா தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு நீங்க பல மணி நேரம் இல்லை, பல வருஷங்கள் காத்திருக்கலாம். ஏன் தெரியுமா? அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது உனக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய சந்ததி பூமியில கடைசியா எது வாழப்போதோ அது வரைக்கும் அது போகும். ஆபிரகாமுக்கு சொன்ன பிராமிஸை இன்னைக்கு நீ கேட்குற, கொடுக்குறாரு இல்லையா? அல்லேலூயா. ஏன்னா அவர் வார்த்தை ஒன்று சொல்லிட்டாருன்னா அது அவ்வளோதான், அது மாறவே மாறாது. ஸோ ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். அதனால் சும்மா ஏதோ சபைக்கு வர்றதுனால நான் தேவனுடைய ராஜ்யம் நினைக்காதீங்க. முதல்ல போய் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ரெண்டாவது, பரிசுத்த ஆவிக்குள் தான் நீங்கள் ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் தேடணும். ஏன்னா அவர் தான் நம்மை தேவனோடுக்குள்ள அந்த உறவை புதுப்பிக்கும்படி அனுப்பப்பட்ட ஆவியானவர். நீங்கள் ஜெபிக்கிறது கூட உங்கள் சுய விருப்பத்திற்காக அல்ல, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? யூதா 1:20 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபமே பரிசுத்த ஆவிக்குள்ள தான் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாவிட்டால் எப்படி செய்வது? எப்படி பெற்றுக்கொள்வது? காத்திருக்காவிட்டால் எப்படி பெற்றுக்கொள்வது? ஆண்டவர் சொன்னாரே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கேட்க சொன்னார்? தேடுங்கள் கண்டடைவீர்கள். எதை தேட சொன்னார்? இயேசு உயிர் தெழுந்த உடனே எதை மனுஷனுக்கு கொடுத்தார்? உயிரோடு இருக்கிற வரைக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறாங்க. பாவத்துக்கான விலைக்கிரயத்தை சிலுவையில் செலுத்தி விட்டார். இப்பொழுது உயிர் தெழுந்த உடனே அவர் அதை தான் அவர் செய்கிறார். பரலோகத்துக்கு போய் அவரைத்தான் பூமிக்கு அனுப்புகிறார். அவர் தான் இன்னைக்கு சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்தான் நம்மை பரலோகத்திலே அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தேவன் அந்த பூமியில சபை வைத்திருக்கிற நோக்கம், தேவனோடு உள்ள உறவின் மூலமாக நாம் இந்த உலகத்தையும் உலகத்தின் அதிபதி பிசாசையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு? நல்லா இருந்தா நீங்களும் நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இல்லைன்னா தேவனோடு இந்த உறவு நல்லா இல்லைன்னு அர்த்தம். அது நல்லா ஆக்குங்க, மற்றது அவர் நல்லா ஆக்கிடுவார். அல்லேலூயா. ஓகே, எல்லாம் எழுந்து நிற்போமா? இன்றைக்கு தேவன் தாமே நம்மளோடு பேசின இந்த வார்த்தையின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவனோடு உள்ள அந்த உறவு எவ்வளோ முக்கியம், நாம் எப்படி இழந்தோம், அதை எப்படி பெற்றுக்கொண்டோம், எப்படி 2 விதமான வல்லமைகள் போராடுகிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொரு சாத்தானுடைய ராஜ்யம். சாத்தான் எப்படி நம்மளை ஆளுகை செய்கிறான்? நம்ம விருப்பத்தின்படி நம்மளை வாழ சொல்லி. தேவன் எப்படி ஆளுகை செய்ய விரும்புகிறார்? பரிசுத்த ஆவியின் மூலமாக. அல்லேலூயா. ஸோ இதை கேட்டுக்கொண்ட நீங்கள் இதை இன்று முதல் கை கொள்ள வேண்டும். ஸோ நிறைய கேட்குறோம், ஆனால் அதன்படி நடக்கிறோமா, அதான் முக்கியம். ஸோ அதனால் இன்றைக்கு இந்த நாள் முதல் கொண்டு நான் போய் ஜெபம் பண்ணுவேன், பரிசுத்த பெற்றுக்கொள்ள, அதன்படி நான் நடப்பேன் என்று சொல்ல ஒரு தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.